ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் அவங்க தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் மூணார் பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒக்கல்னு ஒரு ஊர் பேரா. இந்த மைக் நல்லா தான் இருக்குது, ஆனால் அப்பப்போ அந்த என்ன சொல்கிறது, அந்த கனெக்டருக்கும் அந்த இதுக்கும் கோப்ரோ கனெக்டருக்கும் அந்த மைக்குக்கும் இருக்குது ஜாக் வந்து ஏதோ ப்ராப்ளமாக என்னன்னு தெரில. ஹெவி வெஹிக்கல்ஸ் கம்பல்சரி டர்ன் லெஃப்டா? யாரா நீங்கள்? அந்த ஊர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க, பயங்கரமாக இருந்துச்சு. நான் ரீல்ஸில் பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி நாம் அங்கே போய் ரீல்ஸ் போட போகிறோம், அதனால தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் வரதா இருந்துச்சுங்க. எல்லாம் இன்றைக்கி சீரியஸ் சுச்சுவேஷன், ரெயின், அப்புறம் அவங்களுக்குலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை வந்து அப்படியே 10ங்கிறது பாதியே பிரிஞ்சு 5 மெம்பர்ஸாக போயிட்டுருக்கோம். 4 பைக்ஸ் அண்ட் 5 மெம்பர்ஸாக போயிட்டுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கூட எத்தனை பேர் வராங்கங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம போய் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது தான் முக்கியம். ஏன்னா நம்ம யார் வந்தாலும் வரலாம், நம்ம தனியாகவே கிளம்பிடுவோம், அது உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு தாண்டி திரிசூர் போகிற வழியில் அந்த ஹைவேஸில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ரைடு வந்து 5K ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ விடியல, இப்போ கொஞ்சம் விடிஞ்சிருந்துச்சு. சரி, அதனால் இப்போ நம்ம ஒரு விலாக் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ வந்து எத்தனை பார்ட் வரும் எனக்கு தெரியலங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஹைவேஸில் தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்ல கரெக்டான கண்டென்ட் மட்டும் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் நான் பக்கத்தில் போயிட்டு திரிசூர் தாண்டிட்டு உங்களுக்கு நான் எப்படி ரூட்லாம் போகணுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஆக்சுவலாக எனக்கு இப்போ மைக் எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம இப்போ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், எவ்வளோ போயிட்டுருக்கோம், 90 85 போயிட்டுருக்கோம். 85 போனால் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு நான் பேசுகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைவர்ட் பாயிண்ட்டு கொண்டு, அதாவது இங்கேருந்து கட் பண்ணி போக போகிறோம். இப்போ நம்ம வந்து கொச்சின் பார்டரில் இருக்கோம், அங்கமலேன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட இன்னும் 62 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க நம்ம போக போகிற டெஸ்டினேஷன். அதாவது நம்ம எங்கே போகிறோம், மாமல்லகண்டம் போகிறோம். அங்கே வந்து இன்னும் 62 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் நாங்கள் காலையில் சாப்பிடல, 7:30 தான் ஆகுது. 5:30 கிளம்பணும் நினைக்கிறேன். 5:30 தான் பாலக்காடுலேருந்து கிளம்பணும். இப்போது 7:30 ஆகிடுச்சு. கொச்சின் பார்டர், கிட்டத்தட்ட கொச்சின் தான். இன்னும் இங்கேருந்து அப்படியே மேப் பார்த்துட்டு தான் அங்கே போகணும். ஏன்னா இது எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டு. நாம் வந்து இது போனப்போ இந்த ரூட்டில் தான் போனோம். அது என்னது, வர்க்காலா. எல்லாம் ஃபுல்லாக சாமிக்கு மாலை போட்டு எல்லாம் ஃபுல்லாக காரில் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. ஃபுல்லாக காரு வண்டியெலாம் மாலையாகவே இருக்குது. நாமளும் ஒரு நாள் போகணுங்க. இப்போ தான் வந்து சாப்பிட்லான்னு சொன்னாங்க, தான் வந்து ஒரு ஹோட்டல் தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 7:30 ஆகிடுச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கிளம்புனா அப்படியே நிற்காமல் போயிட்டு இருக்கலாம், டீ மட்டும் குடிச்சிட்டு. எங்கே ஹோட்டலு, ஊர் பேர்லாம் வாயில் நுழையாத மாதிரியே இருக்குங்க இந்த ஊரில். மலை ஒரு வந்து பெரிய ரிவர் ஒன்று வருது முன்னாடி பாருங்கள். அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இது காலையில் வந்ததுனால இப்படியே கொஞ்சம் டிராஃபிக் இல்லைங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா யானையாக கொண்டு போயிட்டுருக்காங்க லாரியில். 2 யானையை நானே பார்த்துட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அது 2ஆக பார்த்தேன். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ்லேயே வந்து 2மே கொண்டு போகிறாங்க. கேரளாவில் யானை அதிகம்தான், ஆனால் இந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு அதிகமாகிறது இப்போ தான் பார்க்குறேன். தந்தெல்லாம் பயங்கர பெருசாக இருந்துச்சுங்க. ஊர் விட்ட வெளியே வந்துச்சு. இதுக்கு மேலே எங்கே சாப்பிட்ற கடை இருக்கும் தெரியலையே. இதுதான் அந்த ரிவர் பெரியாரா. இப்போ தான் பக்கத்தில் ஒரு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பாலம் ஃபுல் டேமேஜாக இருக்குங்க. ஓ வாவ், தமிழ்நாட்டில் தண்ணி அடிச்சுக்கிட்டு எல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது ஊர். இங்கே பாருங்கள், தண்ணி கம்மியாக தான் போகுது. எவ்வளோ பெரிய ரிவரில் தண்ணி கம்மியாக தான் போகுது. நடுவில்லாம் அந்த தீவு மாதிரிலாம் இருக்குது, அந்த மண் அது கூட மூடாத அளவுக்கு தண்ணி கம்மியாக தான் போகுது. ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பயங்கரங்க, எல்லா இடமும் நம்பிடுச்சு. நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க டேம் கூட நம்பி போயிடுச்சு. நான் அந்த விலாகாக கூட போட்டிருந்தேன், நீங்கள் யாரும் பார்க்கலாம், போய் பாருங்கள்.
வாழப்பாடியில் இருக்க புழுதிக்கோட்டை டேம், பேலூர். வாழப்பாடியில் பேலூர் தாலுக்கான்னு நினைக்கிறேன். பேலூர் தாலுக்கா தெரியலங்க, சரியாக தெரியாமல் பேசி மாட்டிக்க போகிறேன். நம்ம அடுத்த பைக் வாங்கலான்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக தேடிக்கிட்டு இருந்தோம். அப்படியே வந்து எப்படி ஸ்டாப் ஆனிச்சுன்னே தெரில. திரும்ப ஆரம்பிக்கணும். பசங்க பிஎம்டபிள்யூவே எடுத்துடலாமா தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். பிஎம்டபிள்யூ GS 310 அதுவே யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அது பார்க்க கொஞ்சம் நல்லா, அது மேலே க்ரஷ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கு முன்னாடி டியூக் 390 மேலே இருந்துச்சு. டியூக்னுங்க பாருங்க, அட்வென்ச்சர் 390. ஆனால் ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணுறப்போ டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் 390 தான் பரவாயில்ல, பெஸ்ட்டு. ஏன்னா ஃபுல்லாக அதில் நிறையா டெக்னாலஜி, நிறையா அந்த குயிக் ஷிஃப்டர்லேருந்து எல்லாமே அதில் நிறையா இருக்குது. ஹோட்டலே இல்லையே. இன்னும் ஓப்பன் பண்ணல இங்கே சார். முன்னாடி போயிடலாம். சாப்பிட்லான்னு சொன்னாங்க. ஒரு ஹோட்டல் பார்த்தோம், அது இன்னும் திறக்கல. இப்போ தான் வந்து சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒக்கல்னு ஒரு ஊர் பேரா? இந்த ஊருகளும் எப்படிங்க பேர் வைக்கிறாங்க? எனக்கு ரொம்ப நாள் இது கேள்வி. நிறைய யோசிச்சா கேள்வியாகவே இருக்குங்க. நம்ம எதுக்கு வாழ்கிறோம்? நம்மளாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்? இவ்வளோ பேரை கஷ்டப்படுத்திக்கிட்டு, இவ்வளோ வந்து வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு, நம்ம வாண்டடாக யாரையும் போய் கஷ்டப்படுத்துறது இல்லை. ஆனால் நம்மளே தான் எல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க. அது ஏன்னு தெரிலங்க. நம்ம நல்லதே நினச்சாலும், அவங்களுக்கு நல்லதே சொன்னாலும் அது வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுது. அதுதான் வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம கெட்ட விதமாக இருந்தப்போ கூட நம்மளை வந்து அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த அளவுக்கு நம்மளே கஷ்டப்படுத்தாமல் இருந்தவங்க, நல்லது சொல்லி நல்லதுக்காக கோவப்பட்டால் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குங்க லைஃபே. நாங்கள் லைஃப் இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம். இப்போ எதுக்குங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் அந்த வேறு ஏதாவது என்ன சொல்கிறது, இந்த சொந்தக்காரங்க இதெல்லாம், அது வேறு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தான் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அதில் ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் எடுத்த வீடியோவில் மைக்கில் ரெக்கார்ட் ஆகலை. ஏன்னு தெரியல, வாய்ஸ் கேட்கவில்லை. அடி மேலே அடி விழுகுது. என்ன பிரச்சனைனே தெரியல. இந்த மைக்கில் இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. கேன் எனிஒன் ப்ளீஸ் சஜஸ்ட் மீ அ குட் மைக்? யாராவது மைக்கு மட்டும் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது மோட்டோ வ்ளாகர் இல்லை யாராவது பைக்கர் இருந்தீங்கன்னா எனக்காக ஒரு மைக்கு மட்டும் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மைக் நல்லா தான் இருக்குது. ஆனால் அப்பப்போ அந்த என்ன சொல்கிறது, அந்த கனெக்டருக்கும் அந்த இதுக்கும் கோப்ரோ கனெக்டருக்கும் அந்த மைக்குக்கும் இருக்க ஜாக் வந்து ஏதோ ப்ராப்ளமாக என்னன்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி ஆகிடுது. சரிங்க, நம்ம இப்போ தான் சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா புட்டு, பரோட்டாலாம் சாப்பிட்டோம். இதுக்கு எப்படி தான் இப்படிலாம் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் எல்லாம் குழம்பு தனியாக, சாப்பாடு தனியாக, எல்லாத்துக்கும் காசு போட்டு வாங்கிடுறானுங்க இந்த ஊரில். நம்ம ஊரில் 20 ரூபாய்க்கு பரோட்டா வாங்கினா, 20 ரூபாயில் 15 ரூபாய்க்கு பரோட்டா வாங்கினா சட்னி, குழம்பு எல்லாம் சாப்பிட்லாம். இங்கே வந்து ஒன்றும் தரமாட்டேங்கிறாங்க. சரி விடுங்க, ஒரு மாதிரி தான் இருக்கும். ஓகே தான், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. நமக்கு தமிழ்நாடு ஃபுட்டு தான். இப்போ போய் ரைட் எடுக்குன்னு சொல்லுது. அடுத்த ரைட்டா இல்லை போயிட்டு ரைட்டா? நம்ம வந்து ஐஃபோன் மாதிரி இந்த மேப் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. டக்குன்னு கொஞ்சம் கோளாறு பண்ணி விட்டுருது. இந்த சைடு தான் காட்டுது. ஹெவி வெஹிக்கல்ஸ் கம்பல்சரி டர்ன் லெஃப்டா? யாரா நீங்கள்? ஒய் கம்பல்சரி ப்ரோ? இது என்ன மவுண்டன் ஏரியாவா? அமேஸ் எல்லோரும் வராங்களா? எஸ், எல்லோரும் வராங்க. ஆமாம், இப்படி போயிட்டு திரும்ப போய் இந்த ரோட்டில் தான் ஜாயிண்ட் ஆகுது. என்னங்க இன்றைக்கி எதாவது ஃபங்க்ஷனாக? எல்லா இடத்துலையும் க்ரௌடாகவே இருக்குது. சண்டேங்கிறனால எல்லாம் ட்ரிப்பு போவாங்களோ நம்மளே மாதிரியே.
நம்ம கூட ஒரு சார் வந்திருக்காருங்க. அவர் வந்து லடாக் ட்ரிப்பு அப்புறம் நேபாள் ட்ரிப்லாம் போயிருக்காரு பைக்லேயே. லடாக் போகிறதுக்கு வந்து 24 days ஆச்சாங்க போயிட்டு வரதுக்கு. அப்பா ஒரு மாதம் பைக்கில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வா செம்மையாக இருக்கும்லங்க, நினச்சி பார்த்தாலும் சூப்பராக இருக்குது. நாமளும் போகிறோம் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நாமளும் லடாக் போவோம் பைக்லேயே. இந்த பைக்கில் நம்ம போகணும்னு தெரியல, அதுக்குள்ளே வேறு பைக் அப்கிரேட் பண்ணிவிட்டு அந்த பைக்கில் நம்ம போகலாம். இந்த பைக்லேயும் போகலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து இந்த வண்டியில் எனக்கு கிடைக்கல. அதுதான் உண்மை. R15 வச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும் எந்தளவுக்கு முதுகு வலிக்கும்னு. அதுக்காக அந்த ஹேண்ட் ரைசர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எப்படிங்க அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் ஓட்டுறாங்க, இந்த ரேஸ் பைக்லாம், அந்த BMW அப்புறம் என்னென்ன கவர்ஸுக்கு எல்லாம் எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியலையே. இதே என்னால் பெண்ட் பண்ணி ஓட்ட முடியல லாங்கு. ஏன்னா நம்ம பேக்கும் கேரி பண்ணுறோம், பில்லியனும் எப்போயாவது வருவாங்க, அதனால் எது நம்மளால் போக முடியலையோ என்னவோ தெரியல. இருக்கலாம். அடுத்தது அட்வென்ச்சர் பைக் தான். ஏதோ ஒரு எனக்கு வந்து BMW அந்த அட்வென்ச்சர் பைக்கில் வந்து அந்த மீட்டர் மட்டும் அந்த டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் TFT டிஸ்பிளே, இல்லைன்னா இந்த பைக்கில் கொஞ்சம் அதிக ஃபியூச்சர்ஸ் விட்டாங்கன்னா விக்கல் வருது. கண்டிப்பாக அந்த வண்டியை வாங்கிடுவேன். ஏன்னா அந்த வண்டி சூப்பராக இருக்குது. ஆனால் 5 lakhs வந்து அந்த வண்டியில் வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாத மாதிரி எனக்கு தோணுதுங்க. இப்போ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 2,30,000 நம்ம எடுத்தோம். ஆனால் இதுலேயே வந்து நம்மக்கிட்ட குயிக் ஷிஃப்டர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் வந்து ஒரு 5 லட்சம் போட்டு வாங்குகிற வண்டியில் வெறும் CC மட்டும்தான் இருக்குது. ஒரு இதெல்லாம் இல்லை, ஃபியூச்சர்ஸ்லாம் இல்லை.